வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் விஜய் சாரை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. அதனால் நம்மளுடைய வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், நண்பர்கள், ரசிகர்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நமது கட்சி மிக பெரிய பலமாக தனித்தேதான் களத்தில் இறங்கும். யாருடனும் கூட்டணி அல்ல. இப்போ திடீர்னு ஏன் நான் விஜயை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, யதார்த்தமாக இன்ஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மகாபலிபுரத்தில் 37 ஃபேமிலி வர வச்சு பார்த்தாங்க பாருங்கள். அவங்க கொடுத்த ஒவ்வொரு பேட்டியும் உள்ளுக்குள்ளேருந்து கொடுத்தது. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளுக்குள்ளேருந்து மனசில் இருந்தது, அப்படியே பேசினது. அப்படிப்பட்ட மக்கள் நம்ம தளபதி விஜயோட ஒற்றுமையாக ஒன்றா இருக்கும்போது நம்ம யாரை பார்த்துங்க பயப்படணும்? நம்ம தளபதி விஜய் அவர்கள் நேர் வழியில் போயிட்டுருக்காரு. அதாவது குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நேராக மக்களை நோக்கி மட்டுமே போயிட்டுருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக மட்டுமே போயிட்டுருக்காரு. யாரை பற்றியும் நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம கட்சி தோற்றுருமா, நம்ம வரமாட்டோமா, என்னடா சுற்றி இருக்கிற மீடியா எல்லாமே தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண வைக்கிறாங்க. நம்மளுடைய தளபதி கண்டிப்பாக, நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். என்ன மற்றவங்க மாதிரி அரசியல் பண்ணலை. இப்போ இதே அந்த கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு சுற்றி இருக்கிற மற்ற கட்சி எப்படி அரசியல் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பார்க்காம இல்லை. ஆனால் அந்த மாதிரி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் நம்ம தளபதி விஜய்க்கு இல்லை. நம்ம தளபதி விஜய் யாருக்காக அரசியலுக்கு வந்தார்? மக்களுக்காக. அப்போ மக்களை மட்டுமே அவர் நேசிப்பார், மக்களுக்கு தேவையானதை பண்ணுவார். என்ன காலப்போக்கில் விஜய் அவர்கள் கூட யாராவது தப்பான மனிதர்கள் இருக்காங்க, விஜயுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னா யாருமே அவங்கள ஓரம் கட்ட தேவையில்லைங்க. காலம், ஏன்னா காலத்துக்கு தெரியும், காலம் இந்த மனிதன் தமிழக மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் வரார் அப்படிங்கிறதுனால காலமே அவங்கள ஒதுக்கி விட்டுருங்க. அதனால் நம்மளுடைய ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறிய ஒவ்வொரு இதயமும் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த மீட்டிங்க்கு வரும்போது இதுதான் எங்களுடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தொண்டர் படை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் உறுதி பண்ணணும். மனசு எக்காரணம் கொண்டு சோர்ந்து போகாதீங்க. தளபதி விஜய் யாரோடும் கூட்டணியில், ஆனால் தளபதி கட்சி நம்ம விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்காக நிறைய பேர் நிச்சயமாக வருவாங்க. அதற்கான காலங்கள் இருக்குது. கண்டிப்பாக நமது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றே தீரும். நிச்சயமாக முதலமைச்சர் அரியணையில் ஏறி முதலமைச்சராக நம்மோடு இணைந்தே களத்தில் பயணிப்பார். நன்றி.